In this video, we are going to see the topic how to create a table in a database. Okay, ஒரு டேபிளை நம்ம டேட்டாபேஸில் எப்படி கிரியேட் பண்ணலாம் by using SQL command. ஓகே, ஸோ நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸில் டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேபிள் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை தான் நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கிரியேட் டேபிள் கீவேர்ட் or we can say statement is used to create a new table in a database. Okay, so let's see the syntax how to create a table in a database. Okay, syntax for creating a table in a database. So syntax பார்க்கலாம். Okay, create table and then followed by the table name, open parenthesis. Okay, then column name. Okay, column first column. Okay, அதோட data type. Okay, column 2 ஓட name, அதோட data type. Okay, column 3 அதோட data type. Okay, so நமக்கு எத்தனை columns அந்த particular table நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனை columns நம்ம கொடுத்துக்கலாம். Okay, so எல்லா columnsம் கொடுத்த பிறகு it should be closed with closed parenthesis followed by semicolon. Okay, so all the statements okay in SQL command should be end with semicolon. எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம முடிச்ச பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா செமிகோலன் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் என்ன டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேபிள் நேம். ஸோ எனி நேம் கேன் பி கிவன் ஃபார் அ டேபிள். ஸோ டேபிள் நேம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த நேம்னாலும் நம்ம டேபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபாலோட் பை காலம் 1 தட் இஸ் நேம். ஓகே, காலம் 1ஓட நேம் அதோட டேட்டா டைப். ஸோ நம்ம மற்ற லாங்குவேஜஸ்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்துருக்கோம். டேட்டா டைப்ஸ்னால் என்னென்ன டேட்டா டைப்ஸ், தட் இஸ் இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர், ஓகே, ஸ்ட்ரிங். ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் டேட்டா டைப். அந்த பர்டிகுலர் காலமோட இங்கே நம்ம பார்த்தோம் டேட்டாபேஸில் பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் காலமோடைய டேட்டா டைப். ஓகேவா? ஸோ திஸ் ஹவ் யூ கிரியேட் அ டேபிள் இன் அ டேட்டாபேஸ். Okay, so the column parameters specify the name of the column. Okay, and the data type specify the type of data. அந்த பர்டிகுலர் காலம் வந்து டைப்பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் டேட்டா டைப். ஓகே, ஸோ நார்மலாக பேசிக்காக நம்ம வந்து டேட்டா பேஸில் இந்த 3 டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணோம். தட் இஸ் வேர்க்கர், இன்டீஜர், டேட். ஓகே, ஸோ இதான் நம்ம பேசிக்காக டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் அகெயின் சின்டாக்ஸை பார்க்கலாம். சின்டாக்ஸ் என்ன, கிரியேட் டேபிள் ஃபாலோட் பை டேபிள் நேம். ஓகேவா? ஸோ டேபிள் நேம் எந்த நேம்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம கொடுக்கறது தான். ஓகே, அண்ட் தென் ஓப்பன் parenthesis column 1 name. ஓகே, காலம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ரோல் நம்பர் அண்ட் நேம் அந்த டேபிள் இருக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இந்த காலம் 1 எது கொடுத்துருக்கோம், ரோல் நம்பர் ஃபாலோட் பை த டேட்டா டைப். அப்போ ரோல் நம்பர் என்ன டேட்டா டைப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், இன்டீஜர். அப்போ டேட்டா டைப் என்ன, இன்டீஜர். ஓகே, இப்போ காலம் 2 என்னது, அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம். அப்போ நேமை நம்ம என்ன டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுவோம், கேரக்டர். ஓகே, ஸோ அந்த டேட்டா டைப் பண்ணால் கேரக்டர். இப்போ முடிஞ்சிச்சு டேபிள், 2 காலம் கிரியேட் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேபிளை வந்து டேட்டா பேஸில் கிரியேட் பண்ணுவோம். ஃபைன். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டேட்டா டைப்ஸ் தட் மீன் யூஸ்ட் இன் SQL. என்னென்ன டேட்டா டைப்ஸ்னு பார்க்கலாம். நியூமரிக் டேட்டா டைப்ஸ், ஓகே, டேட் அண்ட் டைம் டேட்டா டைப்ஸ், கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். ஸோ நார்மலாக 6 டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு 3 டேட்டா டைப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுலேயும் இன்டிஜர் டேட்டா டைப் தட் இஸ் நியூமரிக் டேட்டா டைப் பார்த்தோம் அப்படின்னா இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, டேட் அண்ட் டைம் டேட்டா டைப்ஸில் நம்ம டேட் டைம் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் தட்ஸ் பீன் யூஸ்ட் இன் SQL. ஓகே, ஃபார் கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், கேரக்டர், வேர்க்கர் அண்ட் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பேசிக் டேட்டா டைப்ஸ் தட்ஸ் பீன் யூஸ்ட் இன் டேட்டா. இது மட்டும் நீங்கள் நான் வச்சா போதும். அதில் மெயினாக இன்டீஜர் அண்ட் வேர்க்கர் டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அதே இது டெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து டேட்டா பேஸில் ஏதாவது ஒரு டேட் அண்ட் டைம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டேட் டைம் தட் இஸ் டேட், இல்லை டைம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா டைம் டேட்டா டைப், இல்லை ரெண்டுமே ஸ்டோர் பண்ணுறீங்க, டேட் அண்ட் டைம் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா டேட் டைம் அப்படிங்கிற டேட்டா டைப் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். Okay, so again this is the diagrammatic representation of SQL data types. So என்னென்ன data types இருக்கு, okay, that is numeric, date and character, Unicode, binary, miscellaneous. Okay, these are the different SQL data types. Okay, let's see the example how you create a table in a database. Okay, so நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், create table நார்மலாக நான் யூஸ் பண்ணுற கீவேர்ட் அந்த டேபிள் நேம் இஸ் பர்சன். இது நம்ம கொடுத்துக்கலாம், எந்த நேம்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த டேபிள் வந்து உள்ள நம்ம கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷனுக்கு ரெலவெண்ட்டாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ உள்ள க்ரியேட் பண்ணுறது ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா டேபிள் நேம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், இல்லை எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், இல்லை பர்சன் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ரெலவெண்ட்டாக மீனிங்ஃபுல்லான ஒரு டேபிள் நேம் என்ன பண்ணணும் கொடுக்கணும்.
ஓகே. ஸோ இதில் நான் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன், தட் இஸ் பர்சன் ஐடி, ஓகே, பர்சனோட ரோல் நம்பர்னு சொல்லலாம். அதோட டேட்டா டைப் என்ன இன்டீஜர். பர்சனோட நேம், ஓகே, தட் இஸ் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். அதை நான் என்ன டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கேன், வேர் கேர்னு கொடுத்துருக்கேன். ஓகே. அகைன் அந்த பர்சனோட அட்ரஸ் அண்ட் சிட்டி, அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன டேட்டா டைப்பில் தான் கொடுத்துருக்கேன், வேர்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ அப்போ நான் 5 பேராமீட்டர்ஸ் வச்சு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் காலம் நேம் என்ன, பர்சன் ஐடி, செகண்ட் இஸ் லாஸ்ட் நேம் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் நேம், ஃபோர்த் வந்து என்ன காலம் நேம், அட்ரஸ் அண்ட் சிட்டி, அதோடைய பர்டிகுலர் டேட்டா டைப். ஸோ திஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் கிரியேட்டிங் அ டேபிள் இன் அ டேட்டாபேஸ். ஓகேவா. ஸோ நம்ம வந்து முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். பர்சன் ஐடி வந்து நம்ம எதில் கொடுத்துருக்கோம், இன்டிஜர் டேட்டா டைப்பில் என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ரிமைனிங், ஓகே, ரிமைனிங் வேரியபிள்ஸ்லாம் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், ஓகே, கேரக்டர், ஓகே, கேரக்டர் டேட்டா டைப்பில் என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ கேரக்டர் டேட்டா டைப்பை கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் ஐடி வந்து இன்டிஜர் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும், ரிமைனிங் எல்லாம் என்ன பண்ணும், கேரக்டர் வேல்யூஸ் என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணும். ஓகேவா. அண்ட் தென் நான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் வந்து வேர் கேரில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதோடைய சைஸ் 255 நான் கொடுத்துருக்கேன் சைஸ். இந்த 255 என்னன்னா அதோடைய சைஸ். ஓகே. நீங்கள் வந்து ஒரு வேளை எனக்கு வந்து நேம் வந்து 20 போதும், அந்த லிமிட்குள்ளாக நான் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், லிமிட்டை செட் பண்ணிக்கலாம். 20 நீங்கள் கொடுத்தீங்கன்னா 20 கேரக்டர்ஸ் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ 255 255 கேரக்டர்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், லாஸ்ட் நேமில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. நம்ம தான் லிமிட் செட் பண்ணுறோம் அந்த பர்டிகுலர், ஓகே, காலமோட சைஸை நம்ம டிக்ளேர் பண்ணுறது இந்த இது. ஓகே. 255 நான் 255 போட்டுட்டு நீங்கள் 20 கூட என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ் அண்ட் சிட்டி காலம்ஸ் ஆர் ஆஃப் varchar type and will hold characters and the maximum length of this field is 255 characters. நான் வந்து இப்போ 255 கொடுத்தனால 255 characters அதோட மேக்ஸிமம் லென்த். நீங்கள் வந்து 20 கொடுத்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் லென்த் என்ன, 20. ஓகேவா. ஸோ லைவாக நம்ம கிரியேட் டேபிள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த ஸ்லைட் நான் கொடுத்த மாதிரி அந்த, ஓகே, அந்த SQL கமெண்ட்ஸை நல்லா போட்டுட்டேன். இட் இஸ் கிரியேட் டேபிள் நேம் அண்ட் த பேராமீட்டர்ஸ், என்னென்ன காலம் நேம்ஸ் நான் கிரியேட் பண்ணணும், அந்த காலம் நேம்ஸ் வித் டேட்டா டைப். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 5 காலம் நேம்ஸ் கொடுத்துருக்கேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்சன் ஐடி, லாஸ்ட் நேம் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ் அண்ட் சிட்டி, கன்சர்ன் டேட்டா டைப் நான் கொடுத்துட்டேன். அதோடைய சைஸ்னு நான் என்ன பண்ணிட்டேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் தென் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் வித், தட் இஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ் வித் செமிகோலன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ரன் பண்ணி கீழே பார்த்தோம் அப்படின்னா டேபிள் கிரியேட்டட்னு வந்துட்டு. ஓகே. இப்போ எனக்கு பர்டிகுலர் டேபிள் என்ன ஆகிட்டு, கிரியேட் ஆகிட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டேபிளில் இருந்த ஸ்ட்ரக்சரை நான் என்ன பண்ண போகிறேன், வியூ பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ அதுக்கு என்ன கம்பெனினா டிஸ்கிரைப். ஓகே. டிஸ்கிரைப்னு கொடுத்துக்கலாம், இல்லை டிஎஸ்சின்னு கொடுத்துக்கலாம். டிஸ்கிரைப் அந்த பர்டிகுலர் டேபிளோட நேம். ஓகே. என்னோட டேபிளோட நேம் என்ன, பர்சன். ஓகே. இதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரன்னு நான் போட்டேன் அப்படின்னா கீழே பார்த்தா எனக்கு டேபிள், ஓகே, கீழே பார்த்தா அந்த டேபிளோட என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் எனக்கு வியூ பண்ணி காமிக்குது. ஓகே. தட் இஸ் டேபிள். என்னோட டேபிள் நேம் என்ன, பர்சன். ஓகே. அண்ட் தென் காலம் நேம், அதோடைய டேட்டா டைப் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிப்போம், ஓகே, நம்பர். ஓகே. அண்ட் தென் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ் அண்ட் சிட்டிக்கு என்ன டேட்டா டைப், வேர்க்கர். ஸோ திஸ் ஹவ் யூ கிரியேட் அ டேபிள் இன் டேட்டாபேஸ். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு கமெண்ட் எழுதிட்டேன். ஓகே. இந்த செமிகோலன் போலனா கண்டிப்பாக ரன் ஆகாது, அது நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பர்டிகுலர் டேபிளோட ஸ்ட்ரக்சரை நான் வியூ பண்ணி பார்க்கணும். அதுக்கான கமெண்ட் என்ன, டிஸ்கிரைப் டேபிள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேபிளோட, ஓகே, ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்க்கலாம்.